உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் ராமநாதன் மீனவன். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? இதுதான் நதி பாலம். இது வந்து அலையாங்குளம் ஆற்றங்கரை போகிற பாலத்தை குறிக்குது. இது இந்த நதி வந்து கரெக்டாக வந்து ஆற்றங்கரை கடற்கரையில் வந்து கலக்குது. இது பேர் வந்து நதிப்பாலம். ஆனால் காலப்போக்கில் இது வந்து நரிப்பாலம்னு வந்துருச்சு. இது ஒரிஜினல் நேம் வந்து நதிப்பாலம். அழகான நதி. இந்த நதி வந்து போய் கடலில் கலக்குது. இந்த கடலில் போய் கலக்கிற இடத்துல தான் இறால் வந்து கிடைக்கிது. வெள்ளை இறால், கருவண்டு இறால். நிறைய பேர் வந்து வெள்ளை இறால் வந்து பண்ணை இறால் நினச்சிக்கிறாங்க. நான் ஒரு வீடியோ வந்து இதிலே நான் பதிவிடுறேன், அது என்னென்ன இறால் என்னன்ட்டு. ஆனால் வந்து வெள்ளை இறாலில் வந்து கடல் இறாலும் இருக்குது, அதாவது கடலும் ஆறும் ஜாயின் பண்ணுற இடத்துல உள்ள இறால் இருக்குது, பண்ணை இறாலும் இருக்குது. அது என்ன இதாகுதுன்னு நான் அதிலே வந்து தெளிவாக வீடியோவும் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த கன்னி வீடியோ வரும் இதிலேயே. அடிக்கடி வந்து வீடியோ என்னால் போட முடியலை. ஏன்னா வந்து மீன் தடைக்காலனால வல்லம் போகுது, ஆனால் வந்து மீன் பாடில்லை. மீன் சுத்தமாக பாடில்லாதனால வீடியோ வந்து நான் தொடர்ந்து போட முடியாத சூழ்நிலையாக இருக்குது. 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா தான் போட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். இது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வளர்ப்பு இறால், பண்ணை இறாலுங்கிறாங்க. வெள்ளை இறாலில் வந்து கடல்லையும் இருக்குது, வளர்ப்பு இறாலும் இருக்குது. இது வந்து கடலும் ஆறும் சேர்ற இடத்துல இருக்கிறது. இது வந்து வளர்ப்பு இறால் கிடையாது. சில மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒயிட்னாலே வந்து அது வளர்ப்பு இறால்னு நினச்சிறாங்க. வளர்ப்பு இறாலில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து வளர்ப்பு இறாலும் ஒன்று இருக்குது, கடல் இறாலும் இருக்குது. இது கடலும் ஆறும் ஜாயின் பண்ணுற இடத்துல. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து அலையாங்குளம் வந்து நதிப்பாலம்னு ஒரு இது போகுது. அது வந்து கடலில் சேரும். அந்த இடத்துல பிடிக்கிறது. இது கடலும் ஆறும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து இந்த இறால் அதிகமாக இருக்கும். இந்த இறால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இறால் வந்து கருவண்டு இறால் உசுரோடு இருக்குது. இது கடலும் ஆறும் ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்கும். இந்த இறால் உசுரோடு இருக்குது. பெரிய சைஸ்லாம் வரும் இந்த இறால். இது சின்ன சைஸு, இதுவே சின்ன சைஸ் தான் தண்ணி இருக்குன்றாங்க. பெரிய சைஸ்லாம் வரும், பெரிய சைஸ்லாம் வரும் இந்த இறால். மீன் கொடுத்து 2700 அள்ளி போடுறேன். பையன் கொண்டாங்க 500. சூட எவ்வளோ கேள்வி? 1050. பாருங்க 1050 கோடி இருக்கு. 1100 ரூபா மொத்தம் வைங்க. என்ன கேள்வி? 1100 ரூபா ஆயிடுச்சு. 1100 ரூபா, 150, 1150 ரூபா சூட போகுது. வெறும் வந்து 5 கிலோ சூட. 1200 போகுது. நிரப்பு இல்லைல, கொஞ்சம் கீழே இருக்குல்ல, கொஞ்சம் நிரப்பு இல்லைல, கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல. ரூபாயா? மக்களே பார்த்துக்குங்க. சூடையா நம்ம இதாக பேசுகிறோம். 5 கிலோ சூட 1250 ரூபா போகுது.
1250 ரூபா போச்சு. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மீன் வந்து ஓட்டாங்கண்ணி பாறை நாங்கள் சொல்லுவோம். மக்களுக்கு நான் ஒரு மீனும் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த மீனோட டேஸ்ட்டு, இது வாங்கலாமா வேணாமா, இது குழம்புக்கு போடலாமா இல்லை பொரியலுக்கு போடலாமா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஒரு இதையும் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த மீன் வந்து குழம்புக்கு சரியே வராது, மசாலாவே சேராது. குழம்புல போட்டிங்கன்னா மீன் தனியாக தான் கிடக்கும், மசாலாவே சேராது. சில மீன்கள் சேரும், சில மீன்கள் சேராது. இந்த மீன் வந்து குழம்புக்கு ஆகதல்ல. இந்த மீன் வந்து குழம்புக்கு சரியில்லாத மீன். பொரியலுக்கு இதை போடலாம். இந்த பெரிய சைஸ்லாம் வரும், குழம்புல போட்டிங்கன்னா கடுக்கும் இந்த மீன். அதான் சொல்லலாம், குழம்புக்கு இந்த மீன் வந்து சரியில்லாத மீன். பொரியல் வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டில் பொரியல் இது ஆகாது. இதனா ஹோட்டலுக்கு வந்து இந்த மீனை கொண்டு போவாங்க. இது நல்லா பார்த்துங்க, ஓட்டாங்கண்ணி பாறை. இது பெரிய சைஸ்லேயும் வரும். மீன் சேஃப் இப்படி தான் இருக்கும். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அடுத்த பாறை திரைப்பாறை நாங்கள் சொல்லுவோம். இந்த பாறை வந்து அந்த பாறை மாதிரி இருக்காது. இந்த பாறையை பாருங்களேன், அது அப்படியே சப்பையாக இருக்கும், மட்டையாக இருக்கும். இது நல்லா வந்து தடிப்பமாக இருக்கும். இந்த பாறையை பார்த்துங்க. இது வந்து குழம்புக்கு நான் அந்தளவுக்கு நல்லாயிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு குழம்புக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ஓரளவுக்கு. ஆனால் அந்த பாறை வந்து கடுக்குன்னு சொல்லுவாங்க. குழம்புல போட்டாலே ஒரு கடுக்கிற இது இருக்கும். ஆனால் இந்த இதை குழம்புல போடலாம், கடுக்காது. ஆனால் அந்தளவுக்கு ருசி இருக்காது. ஆனால் வந்து பொரியலுக்கு வந்து அருமையான மீன் இந்த மீன். இது வந்து கரவலையில் பிடிச்சனால சின்ன சைஸாக இருக்குது. இது 1 கிலோ சைஸ்லாம் வரும், 1/2 கிலோ சைஸ்லாம் வரும். மீன் அந்தளவுக்கு வந்து பொரியலுக்கு அருமையான ஒரு மீன். சதை உள்ள மீன், நல்ல சதையாக இருக்கும். அருமையான மீன் அது பொரியலுக்கு. 1900 நண்டு 1900 ரூபா. 2000 ஓகே இல்லையா? 2000 பார்த்து கவனம். 2 ரூபா. அது வாங்கினா கையை கொடுத்துறாதீங்க, கவனமாக எடுங்க. இல்ல உயிரா இருக்கலாமா பார்த்து எடுங்கம்மான்னு தான் சொல்றாங்க. உயிரா இருக்கல பார்த்து எடுங்கன்னு தான் சொல்றாங்க. கவு வச்சுன்னா நீங்கள் உடைக்க வேண்டியதாக இருக்குது, அது வேஸ்ட் ஆயிரும். கவு குடிக்கிறதே தெரியல. அதோட இப்போ ரேட்டு போகுமே, நீங்கள் கொண்டு வந்துருக்கலாம்ல. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிற மீன் வந்து கெளுத்தி மீன். மக்கள் நினச்சிடறாங்க கெளுத்தினாலே அந்த கம்மா அந்த மாதிரி இருக்கிற மீன் தான் கெளுத்தி மீன் நினச்சிடறாங்க. கடல்லையும் கெளுத்தி இருக்குது. இது கடல் கெளுத்தி. இதை நாங்கள் வந்து டவுன் சீலான்னு நாங்கள் சொல்லுவோம். சில பேர் கருவாட்டில் சீலா மாதிரி அதை வெட்டி கருவாட்டுக்குள்ளே சீலாவோட போட்டு விற்கிறதும் இருக்குது. இது உசுரோடு இருக்குது. நல்ல ருசியான மீன் இது கெளுத்தியில். ஆனால் இது கடல் கெளுத்தி, உசுரோடு இருக்குது கெளுத்தி. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கெளுத்தி வந்து உசுரோடு இருக்குது. செவில் பார்த்தீங்களா, செவிலே தெரிஞ்சிடும் உசுறு இருக்காலே. அடுத்த மீன் தமிழ் உறவுகளை, இந்த மீன் நாங்கள் வந்து பாலை மீனுக்குவோம். சரியான முள் இருக்கும், ஆனால் ருசி பயங்கரமாக இருக்கும். குழம்புக்கு ருசின்னா பாலை மீன் தான். டேஸ்ட்டு செம்மத்தியாக இருக்கும். வாழை மீனோட டேஸ்ட்டாக இருக்குன்னா பார்த்துக்கலாம். ஆனால் முள் வாழை மீனோட ஜாஸ்தியாக இருக்கும். வாழை மீனாச்சும் ஒரு முள்ளாக நீள முள்ளாக இருக்கும். இதில் சின்ன முள்ளாக இருக்கும். ஆனால் குழம்பு அவ்வளோ ருசியான மீன், அருமையான மீன். இந்த மீன் பார்த்துங்க. இது மீன் பேர் பாலை மீன். கரவலை மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்தீங்களா, மீன் இப்படி தலை பிடிச்சோன்னா, வால் பிடிச்சோன்னா தலை நிற்கணும். எப்படி இருக்குது பாருங்கள், நான் எப்படி பிடிச்சிருக்கேன், அது எப்படி வரப்பாக இருக்குன்னு பாருங்கள். 250
700 1750 என்ன போகும்போதே இரும்பல் ஜாஸ்தியாக இருக்கு. 750 1750 800 1850 1850 கையை பிடிச்சி 850 50 ரெண்டுமா அவர் கொடுக்கலையா 1850 சரிதாங்க. விற்கமானாமா 1850 கொட்டப்பானி தண்ணி எவ்வளோ ஊற்றி கொடுப்போம். கூலி 1000 ரூபாப்பா. 1000 ரூபா கொடுப்பா. 1000 ரூபா 1050 1050 ரூபா 1100 ரூபா 1150 1150 ரூபா 1200 ரூபா 1200 ரூபா 1050 1300 300 1300 ரூபா 1350 ரூபா. சிரிப்பு வந்துருச்சு மூஞ்சில. 1400 ரூபா 1400 ரூபா 1400 ரூபா 1400 ரூபா 1450 1450 ரூபா 1450 ரூபா 1450 ரூபா 1500 ரூபா 1500 ரூபா 1500 ரூபா 1500 ரூபா ஏதோ பார்த்து அனுசரிச்சு கொடுக்கணும் சொல்லுங்க. 1500 ரூபா 1500 ரூபா அனுசரிச்சு சொல்லுங்க. 1500 ரூபா 1500 ரூபா 1550 1550 நூற்றுக்கு 100 ரூபா குறைப்பேன். 100 1550 ரூபா 1550 ரூபா என்னக்கா 1600 ரூபா 1600 ரூபா 1600 ரூபா 1600 ரூபா 1600 ரூபா 1600 ரூபா கேட்கலாக்கா 1600 ரூபா 1600 ரூபா 1600 ஏய் மீனுமா எப்ப இருந்து இது நம்ம மீன் இல்ல அப்ப ஏன் மீன் அப்படியே 600 ஏய் அந்த ரெண்டா போடி அதை வச்சு என்ன பண்ண போற போட்டு விடியா. நம்ம மீன் இல்லையா இது அடுத்த மீன். சரி சரி விடு விடு விடு. ரெண்டு தான் எடுத்துருக்காப்ல. 100 ரூபா குறைப்பு. 1000 ரூபாய்க்கு 100 ரூபா தான். 50 ரூபா. ஆமா ஆமா 500 ரூபாய்க்கு 50 தானே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதே நிகழ்ச்சி போல் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ராமநாதபுரம் மீனவன். நன்றி தமிழ் உறவுகளை. இந்த சேனலை பிடித்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.